ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன். சாம்சங் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த டைம் ஆஃப் த இயரில் வந்துட்டு அவனோட லார்ஜ் ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோல்டு சீரீஸும் அண்ட் ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் ஃப்ளிப் சீரீஸும் லான்ச் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் ஸ்பெஷலாக ஒரு ஃபேன் எடிஷன் ஃப்ளிப் ஃபோனும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ போன ஜூலை 9 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்சங்கோட கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட்டில் வந்துட்டு அவங்க 3 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபோல்டு 7, ஃப்ளிப் 7 அண்ட் ஃப்ளிப் ஃபேன் எடிஷனும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுலேயே பெரிய சேஞ்சஸ் எதில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோல்டு 7ல் தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க டிவைஸே வந்துட்டு மச் பிகராக இருக்குது. இந்த டைம் வந்துட்டு ஈவன் ஃபோல்டட் சைஸ்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட் ஆஃப் 6.1க்கு பதிலாக 6.5 இன்ச் டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்த ரிவ்யூஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஜென்ரேஷன் ஃபோல்ட் 6 விட இந்த ஜென்ரேஷன் ஃபோல்ட் 7ல் வந்துட்டு ஒரு பிகர் கவர் டிஸ்பிளே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரொம்பவே யூஸபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி ப்ரோ, கவர் டிஸ்பிளேல ஓகே, உள்ளுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவைஸை அன்ஃபோல்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபோல்டு 6ல் வந்துட்டு உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே கேமரா ஒன்று வந்திருக்கும் இன்டர்னல் டிஸ்பிளேல. பட் அது வந்துட்டு நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்கன்னா, ஸ்மஜ் ஆச்சுன்னா வந்துட்டு கேமராவோட குவாலிட்டி ரொம்ப குறையுது. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு அண்டர் டிஸ்பிளேல இருக்கப்போ அது முன்னாடி பிக்சல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லைட்டிங் வரதுனால வந்துட்டு அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அண்டர் டிஸ்பிளே கேமராவை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹோல் பஞ்ச் கேமராவே வந்துட்டு இன்டர்னல் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்காங்க. ஈவன் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேலையும் வந்துட்டு ஒரு 12 மெகா பிக்சல் ஹோல் பஞ்ச் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி பேசுகிறப்ப தான் ஞாபகம் வருது, பிரைமரி கேமராஸ் வந்துட்டு ஒரு பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தின்னஸ்ட் சாம்சங் கேலக்ஸியான சாம்சங் கேலக்ஸி எட்ஜில் வர அதே 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஈவன் S25 அல்ட்ராலையுமே வந்துட்டு அந்த 200 மெகா பிக்சல் கேமரா, அந்த கேமரா தான் வந்துட்டு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க பிரைமரியாக. பட் அல்ட்ரா வைடில் வந்துட்டு 12 MP ஆட்டோ ஃபோக்கஸோட இருக்க கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 12 MP 3x டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க, 5x இல்லை. ஸோ எனிவே அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய கேமராஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்பவே தின்னான டிவைஸ். எஸ், திக்னஸ் பற்றி பேசுகிறப்ப தான் வந்துட்டு ஹோல் டிவைஸே ஃபோல்டடாக இருக்கப்பே வந்து 8.9 mm திக்னஸில் தான் இருக்குது. நம்மளோட கேலக்ஸி S25 அல்ட்ரா விட கொஞ்சம் திக்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால பேட்ரி வந்துட்டு ஸ்லைட்லி ஸ்மாலர் பேட்ரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பேட்ரி கொஞ்சம் இன்டர்னல் டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் தென் அகெயின் அவங்க வந்துட்டு இந்த சாம்சங் இன்னுமே வந்துட்டு அவங்களோட அந்த சிலிக்கான் கார்பைட் பேட்டரியை வந்துட்டு ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ணாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி அந்த தின்னர் ஃபார்ம் ஃபேக்டர்லேயே வந்துட்டு இன்னும் பிகர் பேட்டரி அவங்க கொடுக்கலாம். பட் ஆப்வியஸ்லி சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அந்த இது ஓப்போ அதோட ஃபோல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க சிலிக்கான் கார்பைட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தின்னர் ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் பெட்டர் பேட்டரியோட வருது. சாம்சங் மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு அவங்க அதை கொடுப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. சரி, ரைட்டு, நல்லதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னத்தை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருவோம். என்னென்னா அவங்களோட S Pen சப்போர்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி அடுத்த ஃபோல்டில் வந்துட்டு S Pen பில்ட்டுனாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்துட்டு அந்த S25 அல்ட்ராலேயே வந்துட்டு அவன் S Penல ப்ளூடூத் சப்போர்ட் ரிமூவ் பண்ணதுக்கே எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இதில் S Pen சப்போர்ட்டே மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கவலைக்கிடமான விஷயந்தான். அண்ட் அது போக வந்துட்டு IP48 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பெட்டராகவே இருக்குது, பட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபோல்டு ஃபோன்ஸில் வந்துட்டு நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சின்ன டஸ்ட்லாம் போச்சுன்னா வந்துட்டு ஃபோனு. சரி ப்ரோ, அப்போ ஃப்ளிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளிப்போட அந்த கவர் டிஸ்பிளேவும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஃபோல்டர் ஷேப்டு டிசைனுக்கு பதிலாக நம்ம மோட்டோ ரேசர் லாஸ்ட் இயர் எப்படி லான்ச் ஆச்சோ அதே மாதிரி ஹோல் ஃப்ரண்ட்டுமே வந்துட்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அந்த கேமராஸ்க்கு மட்டும் ஹோல் பஞ்ச் கட் அவுட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ஆப்வியஸ்லி இருக்கும். அதில் வந்துட்டு மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். அண்டு இன்டர்னல் டிஸ்பிளே பார்க்குறப்ப தான் வந்துட்டு எனக்கு 2 ஃபோன்ஸ்லேயுமே நான் ரிவ்யூவர்ஸ் இது பார்த்த வரைக்குமே என்ன தோணுதுன்னா, அந்த க்ரீஸ் வந்துட்டு போன ஜென்ரேஷனோட நிறையவே குறைச்சிருக்காங்க. பட் க்ரீஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஃப்ளிப் FE ஃபேன் எடிஷனும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ் டிஸ்பிளே ஃப்ரண்ட் கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனோட இந்த ஃப்ளிப் 6ஓட டிஸ்பிளேவே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்பில் வந்துட்டு அதே 50 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. 200 மெகா பிக்சல் இன்னும் இதுக்கு தரல. அண்ட் ஆப்வியஸ்லி இதுலேயுமே வந்துட்டு எல்லாம் கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸோட வந்துடும். ஃபோல்ட் ஃபோன்ஸுக்கும் ஃப்ளிப் ஃபோன்ஸுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோல்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Elite for Galaxy ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளிப் ஃபோன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸினாஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அந்தளவுக்கு மோசம் இல்லை,
பட் ஆல்மோஸ்ட் ஆன் பார் வந்துருச்சு இப்போது. இருந்தாலும் எக்ஸ்னாஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். பட் எக்ஸ்னாஸ் இஸ் ஃபைன். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரை எக்ஸ்னாஸ் நல்லா தான் இருக்குது. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு வந்துட்டு S24 வச்சிருக்காரு. அதுலேயுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Z Fold 7 12GB 256GB வந்துட்டு 1,74,000 லான்ச் ஆகுது. அண்ட் அதோட ஹையஸ்ட் வேரியண்ட்டான 16GB 1TB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 2,10,999 வருது. இது வர்த்தா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தென் அகெயின் அது வந்துட்டு அந்த கம்பெனியோட விருப்பம். அப்புறம் கேலக்ஸி Z Flip 7 பார்த்தீங்கன்னா 12GB 256GB பார்த்தீங்கன்னா 1,09,000 வருது. அண்ட் 12GB 512GB பார்த்தீங்கன்னா 1,22,000 லான்ச் ஆயிருக்கு இந்தியாவில். அண்ட் ஃபேன் எடிஷன் அவங்களோட பட்ஜெட் டிவைசஸ் வந்துட்டு 8GB 128GB பார்த்தீங்கன்னா 90,000 லான்ச் ஆகுது. அண்ட் 8GB 256GB பார்த்தீங்கன்னா வந்துட்டு 96,000 லான்ச் ஆகுது. பட்ஜெட்டுக்கு உண்டான மரியாதை வச்சிடவங்களால அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை வந்துட்டு சாம்சங்க்கு சொல்லி குத்தம் இல்லை, அங்கே ஒருத்தன் ஆரம்பித்தான் பாருங்க, ஆப்பிளுக்கு எடுத்து ஆப்பிள் மாதிரியே ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. நத்திங் ஃபோன் 3 சீரீஸில் தான் வந்துட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா 80,000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கூட இல்லாமல் அதை விட கம்மியான ப்ராசரோட கொடுப்பேன் அப்படின்ட்டு. எனிவே, ஸோ இதுதான் மக்களே நம்மளோட கேலக்ஸி அன்பேக்டு ஈவெண்ட்டில் லான்ச் ஆன 3 டிவைசஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபோல்ட் ஆர் ஃப்ளிப் டிவைஸ்க்கு வந்துட்டு இப்போதைக்கு ஸ்விட்ச் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி என்னோடய செகண்டரி டிவைஸாக வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்லாப் ஃபோன் தான் இருக்குது. ப்ரைமரி டிவைஸாக வந்துட்டு ஆப்வியஸ்லி ஐஃபோன் தான். நீங்கள் வந்துட்டு கண்ணியானு கூட கேட்கலாம், அப்படி பச்சையாக சொல்லிட முடியாது, ஒரு யோகமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் தப்பு பண்ணால் தப்பு தான், யார் பண்ணாலும் சரி. ஸோ நான் ஆப்வியஸ்லி வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஃப்ளிப் ஆர் ஃபோல்டுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்ண மாட்டேன். மேபி அது வந்துட்டு எப்போ பேட்ரி லைஃப் நல்லா வருதோ அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எப்போ நான் ரிலேபிளாக வந்துட்டு அதை வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுதோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்லி நான் ஸ்விட்ச் பண்ணுவேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். பாய்.